ஆனது அதுக்கு தக்க மருந்து கொடுத்து நம்மளையெல்லாம் பழகிய நிலைமைக்கு நம்ம உடலை திருப்பி தர கண்கண்ட தெய்வங்களே மருத்துவர்கள். அப்படி இந்த கண்கண்ட தெய்வங்களான மருத்துவர்களை நம்ம பகுதியில் எடுத்துக்கோன்னா, நம்ம கிராமத்துல கச்சாப்பாளையத்துல எடுத்துக்கோன்னா, சிவம் கிளினிக்ல நம்ம மருத்துவர் ஐயா திரு ஹரிஹரன் வெங்கடேஷ் ஐயா நம்மளுக்கு நிறைய பேருக்கு பரிச்சயமான முகம், எளிமையா பேசுவாரு. ஜோவியா, என்னப்பா இந்த பிரச்சனையா, இது சாப்பிடவே சரியாகும், இதெல்லாம் பண்ணாத, இந்த நோய் இனிமேல் வராது அப்படின்னு சிம்பிளா நமக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லக்கூடியவர். இன்னைக்கு எதுக்காக நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்விடேஷனை சொன்ன உடனே சார் உடனடியா பண்ணிடலாம், இது தேவையான ஒண்ணு, நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு முக்கியமா இது அவசியமான ஒன்று அப்படின்னு இன்னைக்கு ஒரு டாபிக் நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கிறது பேசிக் லைஃப் சேவிங் அப்படின்னு. பேசிக் லைஃப் சேவிங்னா என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? கோல்டன் ஹவர்ஸ் ரொம்ப முக்கியமான டைம்னு சொல்லுவோம். அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன முதலுதவி, அடிப்படையான முதலுதவி அவங்களுக்கு செஞ்சா அந்த மனித உயிரை சிறிது நேரம் நீட்டித்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வரைக்கும் ஒரு சிகிச்சை, பேசிக்கான ஒரு முதலுதவி சிகிச்சையை கொடுத்து எப்படி நம்ம கொண்டு போறது, அந்த மனித உயிருக்கு நம்மளால முடிந்த வரையில் எப்படி மனிதாபிமானமா நடந்துக்கிறது, நம்ம பண்றது சரியா பண்றோமா, அந்த பதட்டமான இக்கட்டான சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளணும். நம்மளும் பதட்டப்பட்டோம்னா அந்த பேஷண்ட் இன்னும் பதட்டப்பட்டுருவாங்க, அப்படிதானே? அது எப்படி நம்ம பதட்டப்படாம தெரியல, ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் பண்ணணுங்கிற மாதிரி. பிகாஸ் இப்ப என்னோட மெமரி கரெக்டா இருந்ததுன்னா, நம்ம டிசம்பர் மாதம் இங்க ஒரு பேஷண்ட் வந்துட்டு வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் சிபிஆர்பி தவறிட்டாங்க. ஒரு டீனேஜ் சாரி. ஸோ அதுல இருந்து அவர் திங்கிங் ஒருத்தருக்கு கூட சிபிஆர் நீங்க பெருசாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஆம்புலன்ஸ் ஒரு டைம் வரைக்கும் வி ஹேவ் டூ சம்திங் இல்லையா. ஸோ அந்த ஆங்கிள் யோசிச்சுட்டு நாங்கள் வந்து இதை பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அப்போ எனக்கு சார் அந்த அளவுக்கு பரிச்சயமா தெரியாது. பட் இப்போ கரெக்டாக அவரே என்கிட்ட கூப்பிட்டு பேசும்போது வெரி ஹாப்பி நம்மளுக்கு உடனே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் 2 நாள் முன்னாடி தள்ளி போடுறோம், அதுக்குள்ள யாரும் வாய்ப்பு இல்லையா. டைம் எசன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் உடனே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிராணி முன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். தட்ஸ் வெரி குட். அந்த ஆங்கிள் யோசிப்பாங்க. ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட், இன்னைக்கு பண்ண போது அந்த 3 லெசன் சொல்லுவோம். பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லலாம்னா, ஒரு அடிப்படை வாழ்வியல் ஒரு சப்போர்ட், தமிழ் சொல்றது அடிப்படை வாழ்வியல் உதவி எடுத்துக்கலாமா அப்படி. I'm not extremely proper. I mean, really correct to say the but என்ன பண்ண புரியும் நினைக்கிறேன். என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஒரு பேஷண்ட் சார் பின்னாடி நடக்குது, உங்க முன்னாடி நடக்கிறாங்க, ஒருத்தவங்க டக்குன்னு பயங்கர விழுறாங்க. என்ன பண்ணணும், எப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி என்ன பண்றோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்த ஹெல்ப் மெடிக்கல் சப்போர்ட் யாரும் வராங்களோ அவங்க வர வரைக்கும் அவங்க உயிரை தக்க வச்சுக்கிறது என்னென்ன ஸ்டெப் எடுக்க போறோம் அப்படிங்கிறத நான் சிம்பிளா சொல்லி எல்லாரையும் இங்க இருக்கிற எல்லாரையும் சிபிஆர்ங்கிற விஷயத்தை பண்ண வச்சுதான் நான் கூப்பிடுறேன். சரிங்களா? இட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே அடிப்படையா என்ன செய்யணும். அதாவது ஃபேமிலி 11 months பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட நடக்கலாம் இல்லையா. லேட் நைட்ல நடக்கலாம், ஏர்லி மார்னிங் நடக்கலாம். யூஸ்வலா காலையில் 5 மணி அப்படிங்கிற டைம் தான் ஹார்ட் அட்டாக் வந்து இந்தியன் பாப்புலேஷனுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். 5 மணிக்கு யார் இருப்பாங்க உங்க? நீங்க தான் தூங்கிட்டு இருக்க போறீங்க. ஸோ யூ கேன் சேவ் தேர் லைஃப். ரைட் சொல்றேன், உங்க லைஃப் பார்ட்னர் நீங்க சேவ் பண்ணலாம், இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சேவ் பண்ணலாம். அந்த ஆங்கிள் யோசிச்சு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கண்டிப்பா சொல்றேன், எல்லாருக்குமே சிம்பிள் ஸ்டெப்ல என்ன பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் எல்லாம் சொல்லுங்களுக்கு தான் போக போறேன். இல்லைங்களா? சரிங்களா? ஒரு 1 hour டைம் எடுத்துக்க போறோம். பேசுறதுக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் தான். இன்னைக்கு எல்லாமே நம்ம பண்ண போறோம், பண்ணி ஒவ்வொருத்தரும் கத்துக்க போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? இந்த செட்டப் எனக்கு பிடிச்சிருக்குது. பேசுறது நல்லா இருக்கலாம், பட் வந்து ஐம் நாட் நேச்சுரலி வெரி குட் ஸ்பீக்கர், பட் ஐம் வெரி குட் ட்ரெயினர். ஸோ அந்த ஆங்கிள் இந்த இதெல்லாம் நீங்க ஓரளவு தட்டு மாதிரி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உள்ள நினைக்கிறேன் கீழே ஒரு கம்பி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், ஒரு சரவணை வச்சுக்கலாம் நினைக்கிறேன், சம்திங் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 minutes டைம் எடுத்துட்டு எல்லாரும் குயிக்காக ஒரு தட்டு ரெடி பண்ணீங்கன்னா நான் உள்ள நின்று பேசிக்கிறேன். அதுதான், ஏன்னா இந்த ஸ்டேஜ் பத்தாது கண்டிப்பா. ஸோ அதனால
பெட்டர் அப்படி மாறிக்கலாம் நினைக்கிறேன். தட் இஸ் பெட்டர். யா விழுறாங்க எங்க கண் முன்னாடி. விழும்போது சுற்றி நீ சொன்ன மாதிரி 6 பேர் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிறோம், இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு வியூஸ் வாங்குறதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணும்போது சைடில் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்படி இந்த விழுந்திருக்கிறாரு. இப்போ இந்த பேஷண்ட் இந்த பர்சனுக்கு பேஷண்ட்னு சொல்ல முடியாது இல்லையா, இந்த பர்சன் இஃப் ஹி இஸ் அலைவ் ஆர் நாட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்றோம் எடுத்தோன்னு நான் பேசி உட்காந்துக்கிட்டு ஜாலியா உட்காந்துட்டு குத்துனீங்கன்னா உங்களை யாராவது சொல்லி குத்திடுவாங்க. ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, எப்பவுமே புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களை சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் சேஃபா இருக்கான்னு ஃபர்ஸ்ட். தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சிபிஆர் ஃபர்ஸ்ட் திங் வந்து பேஷண்ட சேவ் பண்றதுல ஃபர்ஸ்ட் யூ ஷுட் புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நீங்க உங்களை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இந்த இடம் சேஃபா ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணுங்க. நான் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் சுத்தி போய் பாருங்க எதுவும் டேஞ்சர் எதுவும் இல்லையா நமக்கு அப்படின்னு பார்த்துக்குங்க. ஒன்லி தென் யூ அப்ரோச் தி பேஷண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியுமே யூ ஷுட் டு 2 things. ஒன்னு, உங்களோட குவாலிஃபைடரா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா யூ ஷுட் கிவ் வே ஃபார் them. ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நான் வந்து ஐ வில் டிரைவ் சம்வேர் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் விழுவாங்க, ஏதோ ஒரு கும்பலோ 10 பேர் நிற்பாங்க, யாருமே ட்ரெயின் பர்சன் ரெக்கார்ட் வந்து போடுறது விடுறதுக்கு என்னை உள்ள விட மாட்டாங்க போறதுக்கு இல்லையா, அதுவும் நடக்கும். தட் இஸ் வை ஸ்பீக்கிங் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் சேயிங், இது நடக்கதான் செய்யுது. ஸோ அதனால கொஞ்சம் வழி விடுங்க. அதே மாதிரி அவருக்கு உண்மையிலேயே ஒண்ணு இருந்திருக்காது, மூச்சு திறல வந்து அவரே இறந்து போயிடுவார் இல்லாட்டி நீங்க போட்டு கூட்டம் போட்டீங்கன்னா. ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க சுத்தி பாக்குறீங்க, எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு இல்லை அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ரைட்டா? பண்றதுக்கு அப்புறம் சுத்தி பாருங்க. நீங்க 2 விஷயம் பண்ண சொன்னேன். ஃபர்ஸ்ட் விஷயம், வேற யாராவது தெரிஞ்சவங்க பெட்டரா இருந்தாங்கன்னா கால் ஃபார் ஹெல்ப் சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க விழுந்துட்டாங்க, மயங்கிட்டாங்க, உதவி பண்ணுங்கன்னு கூப்பிடுங்க. கத்துங்க, தப்பு இல்லை, கத்தணும், கண்டிப்பா கத்தணும். அப்ப யாராவது காதல விழுந்து இப்ப என்ன கேட்டது நான் ஓட்டி வரதான் போறேன் இல்லையா? So in that way, that is the most important step. Second step என்னது? Call for help. உதவிக்கு கூப்பிடு. நம்மளோட ஏம் என்னன்னா, இந்த இடத்துல சொல்றது வந்து நான் பப்ளிக்கையும் சொல்றேன், இப்ப இங்கேயும் சொல்றேன். இங்கேயுமே என்னுடைய கோல் என்னன்னா, நீங்க ஒரு சிபிஆர் ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறீங்க. எவ்வளவு நேரத்துக்கு? ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வர வரைக்கும், ஒரு டாக்டரோ நர்ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் யாரோ வர வரைக்கும் நீங்க அந்த பேஷண்ட்டுடைய ஆயில நீட்டிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் தான் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போயிட்டு நீங்க இது பண்ணுங்க, பெட்டர் எப்படி வருது, ஆல்பம் எப்படி போகுது, அவரை சொல்லவே போறது. நம்மளோட கோல் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இந்த பேஷண்ட் உயிரோட காப்பாற்றுறதுக்கு அதிகமான சான்சஸ் நம்ம உண்டு பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க பண்ண போறோம். ரைட்டா? வெரி கிளியர் நினைக்கிறேன் இல்லையா? வெரி கிளியர். ஓகே, அவனால முடியாது. ஏதோ ஆயிருக்கு சம்திங் கார்டியக் சொல்றோம், ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ரைட்டா? இப்ப நீங்க பேஷண்ட் சைட்ல தான் இருக்கணும். பேஷண்ட்டுடைய லெஃப்ட் சைட்ல நீங்க இருக்கீங்க, பெட்டரா இருக்கும். ரைட்டா? இப்படி இருக்கீங்க பாக்குறீங்க, தெரியல தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது பேஷண்ட் லெஃப்ட் சைட்ல வந்து அதை தட்டி பாருங்க, எல்லாம் போட்டு கொடுக்குங்க, எல்லாம் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாருன்னா ஓகே, ஒன்றும் இல்லை, எல்லாம் வேலை முடிஞ்சு கிளம்பிக்கலாம். ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா விச் இஸ் மோஸ்ட் டைம்ஸ் 9 out of 10 டைம்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் விழுந்துருக்கவங்க யாருக்கு நிறைய மருந்து போகுது இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது 5 to 5 பல்ஸ் எப்படி பார்க்கலாம் எல்லாரும் தெரியாது. நீங்க ஒன்றும் சிம்பிள் தான். என்ன பண்ண போறோம்? எல்லாரும் உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துங்க, ரைட் ஹேண்ட் வலது கை எடுத்துட்டீங்களா? வாட்டர் பண்ணிக்கலாம், சாரி. ஸோ எடுத்துட்டு உங்களுடைய இடது கையில இருக்கிற கட்டை விரலுடைய கீழே, கட்டை விரல் இருக்கு உங்களோட இடது கை, அதுக்கு கீழே நேரம் வச்சுங்க. 3 விரல் வச்சுக்கோங்க. வச்சு செக் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏதோ துருக்கிதுல இது உங்க பிரச்சனை செக் பண்ணிட்டீங்க. பேஷண்ட்டுக்கு அந்த செக் பண்ண ரொம்பவே கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொன்னது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சதுன்னா இட்ஸ் குட், பேஷண்ட் ஒன்றும் ஆகலை, இல்லை கிடைக்காத பயப்படாதீங்க, நல்லா தான் இருக்கீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, நல்லா இருக்கீங்க, கிடைக்கலாம் பரவாயில்ல. இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு இனி கிடைக்கலாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒரே விஷயம் தான், சிபிஆர்ங்கிறது ஒன்று பண்ண போறோம். ஹார்ட்டை வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் பண்ணிட்டு உங்களுடைய டாமினன்ட் ஹேண்ட் வலது கையை இடது கையோ எந்த கையை எதை பண்ணுறீங்களோ அந்த கையை வந்து டைட்டாக செஸ்ட்டுமே வைக்கிறீங்க. செஸ்ட் என்னன்னா இந்த காலர் இருக்கு, இந்த தட்டைக்கு இல்லையா, பட்டன் போட்டு முடியுது இல்லையா, இதுல இருந்து 2 இன்ச் கீழே வைக்கிறீங்க. அவ்வளோதான், இதான் ஹார்ட். இந்த இடத்துல தான் ஹார்ட் இருக்கு. ஸோ நடுவில் சைட் லெஃப்ட்ல இருக்கு ஹார்ட் என்ன வச்சுக்காங்க, நடுவில் தான் ஹார்ட் இருக்கு. லெஃப்ட்ல இருந்து யாருக்குமா தெரியல, நடுவில் தான் இருக்குது. சரிங்களா? லெஃப்ட் லங்ஸ் தான் இருக்கு, நடுவுலயே வைங்க கையை வச்சுட்டு உங்க வலது கை வந்து உங்க வலது கை ஹேண்ட் நீங்க கவர்மெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா வலது கை வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இடது கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழுத்த போறீங்க. எப்படி அழுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதான் சொல்லி காமிக்க போறேன். சரிங்களா? ஓகே, பேஷண்ட் வந்தாங்க,
பெட்டர் பேஷண்டோட லெஃப்ட் சைடு, அது உங்களுக்கு வந்து பேஷண்டோட இல்லை பேஷண்ட் லெஃப்ட் சைடு இல்லையா? ஸோ திஸ் இங்கே நீங்கள் வந்து பெட்டராக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் முட்டி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களோட முட்டி வந்துட்டு பேஷண்டோட சேம் அந்த லெவலில் இருந்தால் டிபிஆர் வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஸ்டூடெண்ட். ஸோ இன்னொரு விஷயம், பேஷண்ட் வந்து இந்த ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸில் இருக்கும், ரொம்ப வளர்ச்சிலேருந்து இருந்தால் அது ப்ராப்பராக சீக்கிரம் கொடுக்க முடியாது. ஸோ ஃபிளாட் சர்ஃபேஸ் ஃபேர்ம் சர்ஃபேஸில் இருக்கும், அதாவது அது ஃபிளாட்டான ஒரு நேரடியான சர்ஃபேஸ் இருக்கும், மறந்து இருக்கக்கூடாது அந்த இடம். சரிங்களா? பெட்டெல்லாம் வளர்த்து தேவை முடிஞ்ச தரையில் போகிறது பெட்டர். பேஷண்ட் ஹெவியெல்லாம் வந்து பண்ண முடியாது. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், வலது கை என்னோட கை இல்லையா, வலது கை வந்து என்னோட கிராமத்தில் வலது கை தான். வலது கை கண்டா செஸ்ட் நேரம் வச்சிருக்கேன். இங்க இருந்து பார்க்கறவங்க பாத்தீங்க, வலது கை செஸ்ட் நேரம் வச்சிருக்கிறேன். ரைட்டா? வச்சுட்டு என்னோட இடது கையை அது மேல லாக் பண்ணிட்டேன். ரைட்? இதுல தெரியல, சரிதா? வலது கையை லாக் பண்ணிட்டேன், அது கீழே இருக்கும் போது அதுக்கு மேல இடது கை வச்சுட்டேன். வச்சுட்டு என்னுடைய எல்போஸ் லாக் பண்ணிட்டேன். என்னோட எல்போ வந்து என்னோட எல்போட தமிழ் என்னது தெரியல, முழங்கை வந்துட்டு நேரா இருக்க போகுது. ரைட்டா? நேரா தான் இருக்க போகுது, அது வந்து மடங்கி இருக்கக்கூடாது. மடங்கி தப்பு, ரைட்டா தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த எல்போ இந்த முழங்கை வந்து உங்களோட ஷோல்டர் நேர் கீழே இருக்கணும், தோல் பட்டைக்கு நேர் கீழே இருக்கணும். அப்படி பெர்பெண்டிகுலரா இருக்கு. இருக்குதா எனக்கு? பாருங்க, என்னுடைய ஷோல்டர் வந்துட்டு என்னோட முழங்கைக்கு நேரா மேல இருக்குது, அதுக்கு நேரா கீழே என்னோட கை இருக்கு, என்னோட ரிஸ்ட் இருக்குது, மணிக்கட்டன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது இருக்குது. அப்புறம் நேரம் வச்சுட்டேன் நான். ஸோ இப்படிதான் இருக்கிறேன் நான். என்னோட கை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குது ஒரு ஆங்கிள். நான் கையை வந்து மேலே ஃபுல்லாக தூக்கிட்டு ப்ரெஸ் பண்றேன். ரைட்? சும்மா போய் டக்குனு கலந்து இருக்கணும். யூ டூ ஒரு செகண்ட் கேப் போட்டு தான் பண்ணணும். ஏன்னா டெஸ்ட்டை வந்து ரீகால் பண்ண விடணும், நம்ம வெளியே வர பண்ணணும். இப்படிதான் பண்ண முடியும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து 100லேருந்து 120 செகண்ட் பண்ண போறோம் இதை. சரிங்களா? அதாவது ஒரு செகண்டுக்கு 2 வாட்டி பண்றீங்க நீங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஸ்பீடா பண்ணீங்கனாலும் தப்பு, ரொம்ப ஸ்லோவா பண்ணிங்கனாலும் தப்பு. நீங்க பண்றது யூஸ்லெஸ் தான். பட் எப்பவுமே சொல்றேன், பிபிஆர் பொறுத்த வரைக்கும் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஏதோ ஒன்று பண்றோம், அது வந்து எப்படி இருந்தாலும் பிளட் சப்ளை வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம் கொடுக்குது. சரியா? ஸோ அதனால அந்த ஆங்கிள் யோசிங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஆனால் ஏதாவது பண்ணணும். நம்ம பண்ணாமல் விட்டோம்னா அவங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால ஏதோ ஒன்று பண்றீங்க நீங்க. ரைட்? இப்படியே பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். வெரி சிம்பிள், வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். போயிட்டு இந்த திருப்தி சரிதான் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. ஓகே, அவங்களுடைய காலம் நடுவில் இருக்கு. ரைட்டா? புரியுது? தெரியல, நேரம் வச்சு நடுவில் வச்சுருங்க. தலைமையில பண்ண ஈஸியாக இருக்கும், ஆனால் நிஜத்தில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எலும்பு தான் இருக்கு. எலும்பு உடைய பசங்க அவங்க கேட்கலாம், எலும்பு சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவோம், எலும்பு உடைச்சிடணும். நேராக ரைட்டா வச்சுட்டு அழுத்துறீங்க. என்னோட நல்லா கவனிங்க, என்னோட மணிக்கட்டுக்கு நேராக மேலே என்னோட முழங்கை இருக்கு, முழங்கைக்கு மேல என்னோட ஷோல்டர் இருக்கு, என்னோட தோல் பட்டன் ஸ்ட்ரைட்டா இருக்கு. நான் மடக்கல, துணியெல்லாம் இது பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டா வச்சுருக்கேன். பட் நான் தான் மேலே போயிட்டு வரேன். புரியுதுங்களா? நான் தான் மேலே போயிட்டு வரேன். புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? புரியுதுனால தப்பு இல்லை. நீங்க ஏதாவது பண்ண போறீங்க, நான் காமிக்கிறேன். ஓகே, முக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, ரைட் வைக்கிறோம். அட்லீஸ்ட் ட்ரை பண்றோம். பண்ணும்போது பிரெயினுக்கு ப்ரெஷர் பிரேக் கட்டாது. பிரெயின் வந்து பிளட் சப்ளை ஓரளவுக்கு கிடைச்சி இருந்துட்டாங்க. நீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆம்புலன்ஸ் வந்துட்டாங்கன்னா நீங்க பண்ண அந்த டைம் ஒரு 10 செகண்ட், ஒரு 10 மினிட்ஸோ, ஒரு 20 மினிட்ஸோ, இல்லை 5 மினிட்ஸோ ஏதோ ஒன்று, அந்த டைம் இட்ஸ் க்ரூஷியல். பேஷண்ட் உயிரோட இருக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. லிட்டல் நீங்க தான் அவங்களுக்கு கடவுள். நீங்க தான் அவங்களுக்கு கடவுள் கூட. ஸோ அதனால யூஆர் லிட்டரலி இந்த எமன் கூட வந்து என்ன சொல்றது, கபடி ஆடிட்டு இருக்கீங்க லிட்டரலா சொல்லணும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதனால எப்படி பண்றதும் முக்கியம் இல்லை, அழுத்துங்க போட்டு. உங்களால சிரமம் இருக்கு, உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு நீங்க பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆகிற வரைக்கும் அழுத்துங்க, உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இப்போ ஒருத்தர வாங்க பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருப்பாங்களோ இல்லை ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷனால அவங்க கீழே விழுந்துருப்பாங்க. டப்பு நம்ம போயிட்டு இருக்கும்போது உடனே ஒருத்தர் டக்குனு கீழே விழுந்துருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தோணுன்னா, உடனே என்னாச்சு அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற இடம் வந்து சேஃபாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அப்புறம் அவங்க மேபி ஒரு சில பேர் ரோட்லேயே விழுந்திருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி போகிற வர பாதையிலலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி விழுந்திருந்தாங்கன்னா உடனே அவங்களை நம்ம வந்து ஒரு சேஃபான இடத்துல வந்து நம்ம சேஃப்டி பண்ணணும். இப்போ நம்மளால முடியலன்னா நம்ம ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிட்டுக்கலாம். பட் அவங்களை நம்மளால தூக்க முடியல அப்படின்னா ஹெல்ப்பு பண்ணால் யாராவது ஒருத்தர் நம்ம கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டுக்கலாம்.
அப்படிங்கும்போது உடனே நான் வந்து பக்கத்துல கூப்பிடுவேன். கண்டிப்பா யாராவது பக்கத்துல இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேன். கூப்பிட்டுட்டு ஆம்புலன்ஸ்க்கு நான் உடனே கால் பண்ணிடுறேன் சார். இதுதான் முக்கியம். முதல் விஷயமே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து போய் செக் பண்ண மாட்டீங்கல்ல, கொஞ்சம் செக் பண்ணுவேன். பண்ணிட்டு சார் ஆர் யூ ஓகே சார், ஏதாச்சும் சார் எழுதுறீங்க சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசும்போது அவங்ககிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கண்டிப்பாக இருக்காது. பட் அதுக்கப்புறம் வந்து எழுப்பி பார்ப்பேன். எழுப்பி அவங்க எழுதுறீங்கன்னு அதுக்கப்புறம் நான் பல்ஸ் செக் பண்ணுவேன் சார். பல்ஸ் வந்து அந்த ஹேண்டில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நானே வந்து இது பண்ணி செக் பண்ணிக்கிறேன். பல்ஸ் பார்க்கும்போது ரேடியல்ஸ் பல்ஸ் அவங்ககிட்ட செக் பண்ணும்போது பல்ஸ் அந்த எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எந்த ஒரு எது இல்லைன்னா அடுத்ததாக வந்து சிவியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் சார். அப்புறம் வந்து ஏர் ப்ரீத்திங் இருக்கான்னு ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன் சார். ஏர் ப்ரீத்திங் எப்படி பார்க்குறதுன்னா அவங்க நோஸ் கிட்ட பக்கத்துலேயே நம்ம கார்டு வச்சு கொஞ்சம் பார்க்கும்போது அவங்க ஏர் ப்ரீத்திங் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். மேபி அவங்களுக்கு ஏர் ப்ரீத்திங் எதுவுமே இல்லைன்னா நம்ம சிபிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏர்வேஸ் சொல்லும்போது சொல்கிறேன், நீங்கள் வந்து மூக்கில் செக் பண்ணுறதை விட பெட்டரான ஒரு அட்வைஸ்னா நீங்கள் படத்தை போக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட வயிறோ இல்லை செஸ்ட்டோ மேலே போயிட்டு வரும். எல்லாருக்குமே ப்ரீத் பண்ணுறோம்னா இப்படி மேலே போய் கீழே லைட்டாக வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் பாருங்கள். 2 செகண்ட்ஸ் தான். ஏன்னா நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே பேஷண்ட் வந்து பிளட் சப்ளை லைன் போக போகுது. அதனால சொல்கிறேன் 2 செகண்ட் பார்க்குறீங்க. மேலுக்கு வந்து வயிறை பார்த்தா போதும். எல்லா ஆம்பளைங்களுக்கும் வயிறை பாருங்கள். வயிறு மேலே போய் கீழே வரும். வந்துச்சுன்னா ப்ரீத் பண்ணுறாங்க. சிபிஆர் மோஸ்ட்லி அவங்களுக்கு தேவைப்படாது. ஃபீமேலுக்கு பெண்களுக்கு செஸ்ட்டை பாருங்கள், நெஞ்சை பாருங்கள், அங்கே மேலே போய் கீழே வரும். வரலைன்னா அவங்க சிபிஆர் தேவைப்படுது. சரிங்களா? ப்ரீத் பண்ணுறாங்கன்னா லைக் 9 times out of 10 அவங்க சிபிஆர் தேவைப்படாது. ஓகே, சரி. சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ கண்டிப்பாக. சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம செஸ்ட் இருக்கும். செஸ்ட்டுக்கு ஒரு 2 இன்ச்சு வந்து கீழே வந்து நம்ம கை வச்சு இது பண்ணுவோம். இந்த ரைட் சைடு ஹேண்ட் இருக்கும், அடியில் இருக்கணும். அதுக்கு மேலே லெஃப்ட் ஹேண்ட் வந்து இது நல்லாவே வந்து ஃபிட்டாக இது பண்ணிவிட்டு 2 இன்ச்சு அவங்க செஸ்ட்டுக்கு கீழே 2 இன்ச்சு இப்படி வச்சு இந்த 2 எல்போவுமே வந்து மூவ் ஆகக்கூடாது. அதாவது மடங்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இப்படி வச்சுட்டு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு 120 கம்ப்ரெஷன் நம்ம கொடுக்கணும். இப்படி பண்ணும்போது அந்த 2 எல்போவுமே வந்து மூவ் ஆகக்கூடாது. இப்படி பண்ணும்போது அவங்களோட செஸ்ட் வந்து கொஞ்சம் மேலே இதாகிட்டு கீழே போகும். அதே மாதிரியே நம்மளும் அதே மாதிரி மூவ் ஆகும். இப்படி பண்ணும்போது வந்து 1 hour 120 கம்ப்ரெஷன் இப்படி நம்ம கொடுக்கணும். அதுக்குள்ளே வந்து ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா ஓகே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்க்ளூட் பண்ணிட்டீங்க, வச்சிட்டீங்க. அவ்வளோ பேக் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. எக்ஸாக்ட்லி. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். இது ரொம்ப ஸ்லோ. எக்ஸாக்ட். இதுதான் கரெக்டான பேஸ் எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க பண்ணுற பேஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இந்த பேஸில் பண்ணீங்கன்னா போதும். அதே மாதிரி நீங்கள் நல்லா கவனிங்க. அழுத்திட்டே இல்லாம எழுத்திட்டு கேப் விடுறாங்க. ஜஸ்ட் ரைஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ரீகாயில்னு சொல்கிறாரு. ரைட்டா? ரீகாயில் ஆகும். ஜஸ்ட் ரீகாயில் விடணும். நம்ம விட்டு தான் திரும்ப போகணும். எக்ஸலன்ட் கீதா, தேங்க்யூ. ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்க வேண்டாம். இது ஓகே, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஜஸ்ட் பேஷனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கொடுங்க. ஆனால் நீங்கள் எல்போ மடக்குறீங்க. எல்போ மடக்கூடாது. அதான் எக்ஸாக்ட்லி. வெரி குட், வெரி குட். கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இப்போ ஆமாம், ஒரு நிமிஷத்துக்கு 100ல 120 டைம் கொடுக்குறோம். கணக்கு கொடுக்குறது நாங்கள் தமிழ் இங்கிலீஷ் கரெக்டாக இருக்கீங்க. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் ஸ்பீட் பண்ணணும். நீங்கள் வேகமாக பண்ணீங்கன்னா ஹார்ட் சூப்பர் எக்ஸலண்டாக பண்ணுறீங்க. எல்போ மடக்காதீங்க. இப்போ வந்து என்ன தெரியாத சொல்லி டாக்டரா இருக்கீங்க. கரெக்டா பண்றீங்க. சூப்பர். எல்போ மடக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா. சூப்பர் 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 எக்ஸலன்ட். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சூப்பர் பண்ணிட்டு போங்க. வேற லெவல்.
சூப்பரா பண்றீங்க. இந்த இடத்துல ரொம்ப மேல பேஷண்டோட மனதை இதுதான் பர்ஃபெக்ட். இந்த மாதிரி பண்ணுங்க. அதாவது பாத்துக்கீங்க, இதான் பர்ஃபெக்ட். எதுவும் மடக்கூடாது. இது இந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணும்போது போதும். சரிங்களா? சரி கொஞ்சம் சூப்பர். இதுதான் பர்ஃபெக்டான டிவி. இப்படியே பண்ணணும். சரிங்களா? டாக்டர் போறீங்களா? சரி சரி எக்ஸலன்ட். ஒன் நடக்கணும். சூப்பர். எக்ஸலன்ட் சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்லோவா. எனக்கு ஒன்று போயிட்டாங்க. சூப்பர் போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இதே தான் எக்ஸாக்ட்லி. எல்போ மடக்கல ரைட்டாக வச்சுருக்கீங்க. ஓகே, யூ ஷுட் கோ ஆன் ஃபார் ஹவர் யூ கேன் ட்ரை. அவ்வளோதான், இதான் பண்ண போறீங்க. எக்ஸலன்ட். Yes, very good. Yes, right. Elbow cross. Mera going to use your back. Yes. Just speed up. Exactly. This is how you should do a proper CPR. Exactly. எல்லாம் பாத்தீங்க. டெக்ஸ்ட் புக்ல எப்படி தான் இருக்கும். ஓகே. அப்போ அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி, நீ வேற வழி இல்ல. அடுத்து அவர் கையை பிடிச்சி பார்க்கற எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓ, இவர் ஆளு கிரிட்டிக்கலா போயிட்டாப்ல. அடுத்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு கையெல்லாம் முறுக்கிட்டு வச்சாச்சு. அவருடைய நெஞ்சு சாதனை ஹார்ட்டு நடுவில் இருக்குதானே. நான் இத்தனை நாள் இடது பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். அப்படிதான் நீங்க எல்லாரும் நினைச்சீங்க. எல்லாமே ட்ரை பண்ண ட்ரை எவ்ரிதிங். ஷாக் பண்றது வந்து 6 டைம் பண்ணலாம் மேக்ஸிமம். நான் 11 டைம் பண்ணேன். அவரோட ஸ்கின்னே லைட்டா போனாச்சு. இருந்தாலும் we tried. We have tried because he is very young, 50 something தான் அவர் ஏஜ். ஸோ அதனால we tried to try. So I tried it, but still I couldn't revert him. சரியா? இதுல நீ சார் கேட்ட மாதிரி அவருடைய போன்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஓரளவு பில்டு ஹெவி பில்டுனால கொஞ்சம் லீன்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் என்னோட ப்ரெஷர் ஹையாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நான் இது வரைக்கும் எந்த நான் 100 கணக்கான சிபிஆர் பண்ணியிருக்கிறேன். 100 கணக்கான சிபிஆர்ல 90 டைம்ஸ் வந்துட்டு, அதாவது 10ல் 9 தடவை எல்லா வாட்டியுமே எலும்பு உடையதான் செய்வேன். எனக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கத்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். பர்சனலி எனக்கு நான் நிறைய விஷயங்கள் கத்துட்டேன். அந்த சுவாச முறை சிகிச்சை, அந்த சிகிச்சை எல்லாம் நான் இன்னும் இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, அதை எப்படியாவது பண்ணணுமா, சிபிஆர்ல அதெல்லாம் அடக்கமா, சுவாச முடியா அந்த உயிர் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க, வாயு வழியா காத்து ஊதி மறுபடியும் கொண்டு வருது, அதெல்லாம் இன்னும் நடைமுறையில தான் இருக்குன்னு நான் இன்னும் நினைச்சிட்டு இருந்தேன். அது 2016 இருந்தே அந்த முறை செயல்பாட்டுல இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சிபிஆர்ல இண்டிவிஜுவலா ஒவ்வொரு must for the staff, and we also came to know so many new information. Thank you so much. We appreciate your time and your effort, your interest. And one thing is, you are so close by, and we can approach you in any emergency. That is so heartening. And today's session, we are going home with so many lifesavers around us. We feel so secure and so many lifesavers around us. Thank you so much.